சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவாவின் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது ஐலாண்டிஸ்வரி குடும்பத்தில் உள்ள அந்த நிச்சயத்தை நின்று போயிடுது. இதனால ஐலாண்டிஸ்வரி ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ அந்த பொண்ணோட அம்மா ஐலாண்டிஸ்வரி கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என் பொண்ணு பண்ணின தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டதம்மா அப்படிங்கவும் இப்போ ஐலாண்டிஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க அவன் லவ் பண்ணியிருக்கிறா, அதனால அவளுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா. இதை நீங்கள் பண்ணின தப்பு. உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்துருந்தா கண்டிப்பாக அவள் லவ் பண்ணின விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா. நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காதனால தான் அவளே ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், இதனால் நான் என்ன பண்ணுறதுக்கு, நடந்தது நடந்து போச்சுது, இனிமேலும் உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அவளை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ஐலாண்டிஸ்வரி கிட்ட அவங்களுடைய தங்கச்சி பையன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, இப்போ இதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடக்கிற பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஐலாண்டிஸ்வரி எங்கள் நிச்சயார்த்தமே நடந்து போச்சுது, நம்ம குடும்பமானமே போயிடுச்சு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க ஐலாண்டிஸ்வரி மேடம், நம்மளுக்குள்ள நடக்கிற பிஸ்னஸ் அது கண்டிப்பாக தொடரதான் செய்யும், இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கும் போது இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டு போங்க. இங்கே என்னென்ன பார்த்தோம்னா எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நானே வருத்தத்தில் இருக்கிறேன், அதனால இப்போ பிஸ்னஸை பற்றி பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்டிஸ்வரி ரொம்பவே சோகத்தோட உடஞ்சு போய் இருக்கவும் அப்போ செல்வநாயகி இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் நிச்சயார்த்தம் நின்று போச்சுதுல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன வேலை, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கும் போது இப்போ இந்திராணி என்ன சித்தி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களே மனசு உடைஞ்சு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நேரத்தில் அவங்க கூட நம்ம இருக்க வேண்டாமா, அவங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டாமா, நம்மளும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம்னா அப்போ மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கவும், ஆமாம் இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படிங்கும் போது இங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஐலாண்டிஸ்வரி ரொம்பவே மனசு உடஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு அப்போ ரித்திகா நினைக்கிறாங்க, என்னையா நீ அடிச்ச, அதுக்கு தான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இப்படிலாம் நான் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி அவங்க அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி நான் போய் இப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது, அதனால நீ போய் பேச அப்படின்னு சொல்லும் போது அப்போ அயலியும் ஐலாண்டிஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கம்மா நான் சொல்கிறத கேளுங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும், அவன் முகத்தை பாரு, அதாவது இந்த கல்யாணத்தை நான் தானே எல்லாமே ஏற்பாடு பண்ணினேன், கடைசியில் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கிறீங்க, நான் ஒரு யோசனை சொல்லுவேன், அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேளுங்க அப்படிங்கும்போது என்ன அயலி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் நம்ம உதய பெருமாள் மாமா இருக்கிறாங்களா, அவங்க பொண்ணு பொன்னி இருக்கிறா, உங்களுக்கு சரின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பொன்னியவே உங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஐலாண்டிஸ்வரி பார்க்குறாங்க அயலியை. அப்போ அயலி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, தப்பாக சொல்லிட்டேனான்னு கேட்கும்போது, அயலி நீ சரியான யோசனை சொல்லியிருக்கிற, செங்கட்டுவன் குடும்பத்தில் இருந்து பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் இதுக்கு அவங்க சம்மதிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், நான் போய் இந்திராணி அன்னிக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கவும் அப்போ இந்திராணி கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி அயலி சொல்லவும் இதை கிட்டதுமே ரித்திகா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கபிலனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ செல்வநாயகி என்ன ரித்திகா அயலி நல்லது தானே சொல்கிறா அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது அத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி எது சொன்னாலும் அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, இப்போ என்னென்னா பொன்னியோட கல்யாண விஷயத்தை பற்றி அவள் பேசிகிட்டு இருக்கிறா, அயலி சொல்கிறதுக்கு அத்தை கோவப்படாமல் அவங்க என்னென்னா என்ன அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு ரித்திகா ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அப்போ செல்வநாயகி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, அயலி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம பொன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே கிடைக்க போகுது, அதனால எனக்கு இதில் முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உதய பெருமாளும் ஆச்சரியம் அடைகிறாங்க, அயலி சொன்னதுமே செல்வநாயகி சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாள் அப்படின்னு. அப்போ இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, சித்தி இதில் உங்களுக்கு முழு சம்மதமா, சித்தப்பா நீங்களும் சொல்லுங்க, பொன்னி இதில் உனக்கு சம்மதமானு கேட்கும்போது எல்லாருமே சம்மதம்னு சொல்லவும் அடுத்ததான் ஐலாண்டிஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இந்திராணியும் அயலி சொல்லவும் அப்போ ஐலாண்டிஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சம்மதம் சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பொன்னிக்கும் ஐலாண்டிஸ்வரி குடும்பத்தில் உள்ள அந்த மாப்பிள்ளைக்கும் நிச்சயார்த்தம் நடக்குது. அப்போ சிவா அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி எப்படியோ இந்த கல்யாணத்தை நல்ல மாதிரிக்கு அதாவது நடக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் ஒன்னால தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அயலி சந்தோஷப்பட்டு இருக்கோம்.
அடுத்தது என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுமே அப்போ இந்திராணி குடும்பத்தோட அவங்க கிளம்புறாங்க. அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க, இப்போ நம்ம ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ அயலி வந்து ஐலாண்டீஸ்வரி இருந்து பேசுறதுக்காக வரும்போது அப்போ அவங்க வந்து அயலி கிட்ட சொல்றாங்க, அயலி என் குடும்ப மானமே போக பார்த்துச்சுது, ஆனால் நீ தான் சரியான நேரத்தில் இந்த மாதிரி யோசனை பண்ணி எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி வந்து சொல்றாங்க, இல்லம்மா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்து அப்படிங்கும்போது என்ன விஷயம்னாலும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மாவை பற்றின விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ராஜேந்திரன் வந்து அந்த பக்கமாக வராங்க. அப்போ வந்து இவங்களை பார்த்ததுமே அவங்க தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கும்போது சிவா வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ஐயோ இவங்ககிட்ட கையங்குளமா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ ஐலாண்டீஸ்வரி வந்து ராஜேந்திரன் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜேந்திரனை வரவும் அப்போ வந்து அயலி பார்த்துட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. இவரை பற்றி தானே கேட்கறதுக்காக நம்ம வந்தோம், இவர் இங்கே வந்துட்டார் அப்படிங்கும்போது அப்போ ஐலாண்டீஸ்வரி வந்து என்ன ராஜேந்திரா காலையிலேருந்து என் கண்ணிலே நீ படலை, எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ ராஜேந்திரன் பார்த்தோம்னா அயலி பார்த்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அயலி வந்து சொல்கிறாங்க, இவர் தான் எங்கள் அம்மா கிட்ட டிரைவராக வேலை பார்த்தவர் அப்படிங்கும்போது ஆமாம் அயலி நீ நான் சொன்னது சரிதான், இவர் தான் அர்ச்சனா கிட்ட டிரைவராக வேலை பார்த்தவர் அப்படிங்கும்போது அப்போ எதுக்காக அன்னைக்கு வந்து பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ ராஜேந்திரன் வந்து என்னால் அன்னைக்கு உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றதாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஐலாண்டீஸ்வரிட்டு வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவை பற்றின சில விஷயங்களா அவட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது தாராளமாக பேசு ராஜேந்திரன், அயலி வந்து என்ன கேட்குறாளோ அதுக்கு நீ சரியான பதிலை நீ சொல்லணும் அப்படிங்கவும் உடனே ராஜேந்திரன் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அயலி வந்து ராஜேந்திரன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க அம்மா கூடவே இருந்தவர் நீங்க தான், அதனால எங்க அம்மாவுக்கு கடைசியில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்ப ராஜேந்திரன் வந்து இதுக்கு மேல வந்து நான் மறைக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் இல்லாம ஐலாண்டீஸ்வரி மேடமே வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நான் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் எல்லா உண்மையும் நான் சொல்றேன் அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே வந்து அவங்க ராஜேந்திரன் வந்து சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு நான் தான் வந்து டிரைவரா வேலை பார்த்தேன், உண்மையை சொல்லப்போனா உங்க அம்மா கூட கடைசி வரைக்கும் இருந்தது நான் தான் அப்படிங்கும்போது அப்போ எங்கள் அம்மாவுக்கு கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கவும் அப்போ உடனே ராஜேந்திரன் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு கடைசியில் வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சுதுன்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க, ஆனால் உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து சிவாவும் அயலியும் அப்படியே ஆச்சரியம் அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கள் அம்மா உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமாம் அயலி உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்பத் அதாவது உங்கள் மாமாவுக்கு தான் அவங்களுடைய பாதுகாப்பில் தான் உங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னுங்கவும் இது கேட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மாமா வந்து இத்தனை நாள் வந்து அம்மாவை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னது கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன அயலி உங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கெலாம் வந்து விஷயம் வந்து கேள்விப்பட்டதுமே எனக்கே தலை சுற்றுது, அப்போ ஆக மொத்தத்தில் உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க, அதுவும் உங்கள் மாமாவோட பாதுகாப்பில் இருக்கிறாங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட எதுவுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படிங்கும்போது அதுதான் சிவா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கவும் சரி நம்ம உடனே போய் உங்கள் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் வந்து அங்கே தன்னுடைய அதாவது அயலியோட மாமா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்குறாங்க வீடு பூட்டிகிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு, வீடு பூட்டிகிட்டு இருக்கு, வெளியே எங்கேயாவது போயிருக்கிறாரு அப்படிங்கும்போது இல்லை மேடம் அவங்க வந்து வீடை காலி பண்ணி 1 மாதம் கிட்ட ஆகுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, வீடை காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க எதுக்காக போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வீடை காலி பண்ணிக்கிட்டு 1 மாதம் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்ன அயலி உங்கள் அம்மாவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆவலோட வந்தோம், ஆனால் கடைசியில் என்னென்னா அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்களா, சரி நீ உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே அயலியும் பார்த்தோம்னா அவங்க மாமா சம்பத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வரவும் அப்போ உடனே வந்து அயலி வந்து சொல்கிறாங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது சிவா அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற, எப்படியாவது உங்கள் அம்மாவை பார்த்துலான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஆசையோடு வந்தோம், ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சுது, எதுக்காக அவங்க மாமா வந்து இப்படி சொல்லாமல் மறைச்சாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது எங்கள் மாமா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்கள் அம்மாவை பார்த்துடலாம், ஆக மொத்தத்தில் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையோடு வந்தேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது எதுக்காக வந்து எங்கள் மாமா எங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி மறைச்சாருன்னு தெரியல, அது மட்டுமா எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக நியூஸ் போட்டாங்க, அப்போ கூட எங்கள் அம்மா வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வரலையே, அப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சிவா வந்து அயலிக்கு ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது எங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரித்திகா வந்து செல்வன் ஆகிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை பொன்னியோட கல்யாணத்தை எதுக்காக நீங்கள் சம்மதிச்சிங்க, அதுவும் அந்த அயலி ஏற்பாடு பண்ணின கல்யாணத்தை நீங்கள் எதுக்கு சம்மதி
அனுமதிச்சிங்க. அவள் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு எதிராக தானே இருப்பீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்காக சரின்னு சொன்னீங்க அப்படிங்கவும் உடனே செல்வநாயகி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால ரித்திகாவுக்கு ஒன்றும் புரியல. என்னது அத்தை நம்ம கேட்ட கேள்விக்கு இப்படி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ செல்வநாயகி சொல்றாங்க, எங்க பாரு ரித்திகா, எத்தனை நாள் தான் நானும் இந்த குடும்பத்துக்கு, அதாவது இவங்க இந்திராணி எது சொன்னாலும் சரிதான் அதுக்கு ஆமா சாமின்னு போட்டுட்டே இருக்கிறேன். இதே நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் என் பொண்ணை ஒரு பெரிய குடும்பத்துல அவளை மருமகளாக்க போறேன். அது மட்டும் இல்லாம அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? இந்திராணியை விட 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்குது. அது எல்லாமே என் பொண்ணுக்கு தானே வரப்போகுது. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, இதுதான் இவங்களுடைய திட்டமானு சொல்லிக்கிட்டு அடுத்தது இங்க பார்த்தோம்னா அயலி எப்படியாவது தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது சம்பத்து இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுனாங்க, தன்னுடைய அம்மாவை பார்த்தாங்களா. ஆனா அவங்க அம்மாவை பார்க்கும்போது அர்ச்சனா சுயநினைவே இல்லாம இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.